2 ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. பொதுவா வந்து பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சுன்னா, அந்த வாதங்கள், பிரதிவாதங்கள், அதுக்கு ஆமா. பதில் சொல்றது செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாதுன்னே சொல்லலாம். எல்லா வருஷம் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் மட்டும் இந்த வருஷம் நானும் சமைச்சவன் கிடையாது அப்படின்ற மாரி இந்த வருஷமும் ஒண்ணு நடந்துருச்சு. அமித்ஷா அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து தமிழ்நாடு உரையில் இருந்துச்சு. 2வது வழக்கம் போல் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், தமிழக அரசை பாராட்டி எல்லாமே இருக்கும்ல. இல்ல ஆக்சுவலாக வந்து அந்த உரையில் அப்படி இருக்கு அப்படின்னா அதை ஆளுநர் படிக்கணும் அப்படின்றது கிடையாதுல்ல. ஒரு விஷயம் நான் நோட் பண்ண வார் ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அட்வொகேட் அதில். சரிங்களா, பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எத்தனை அட்வொகேட் இருந்து என்ன பிரயோஜனம்? மொத்த மனுஷனை வெயிலில் வெளில எடுக்க முடியும். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். 2024க்கான பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்தது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பேசுனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாரஸ்யம் வந்து அப்படியே அடங்கலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு பிரேக்கிங் நியூஸு, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, அமைச்சர் பதவியை அப்படின்றது பிரேக்கிங் நியூஸாகவே ஆயிடுச்சு. அது என்ன நடந்தது இந்த ரெண்டுத்துலேயும்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 2024க்கான பேரவை கூட்டத்தொடரை பற்றி அதுலேருந்து பெறுவோம். ஸோ 2 ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. பொதுவாக வந்து பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சுன்னா, அந்த வாதங்கள், பிரதிவாதங்கள், அதுக்கு பதில் சொல்கிறது செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாதுன்னே சொல்லலாம். எல்லா வருஷம் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் நானும் சமைச்சவன் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த வருஷமும் ஒன்று நடந்துருச்சு. எப்பயும் போல் ரெகுலராக பேரவைத் தலைவர் வந்தார், ஆளுநர் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, முதலமைச்சர் வந்திருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க, முதல் நாள் எப்படி ஆரம்பிக்கும்னா ஆளுநருடைய உரை பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆமாம். ஆளுநர் உரை வந்து ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஆளுநர் உரையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு திருக்குறள் ஏதோ சம்திங் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு படிக்கிறாரு. படிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார். என்ன சொல்கிறாருன்னா, நான் பலமுறை வலியுறுத்துகிறேன், ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் ஜனகண மதிப்பை பாடணும், தேசிய கீதம் ஒலிக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அதை பண்ணலை நீங்கள், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரால் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. என்ன ஆக்சுவலி அந்த பேரால் அது தெளிவாக சொல்கிறேன், அது எப்படின்னா இருந்துச்சுன்றது. அது ஆக்சுவலாக ஃபுல்லாக நமக்கு இன்னும் நான் ஃபுல்லாக அதை படித்து ஸ்டடி பண்ணல. அதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். இதில் அதாவது பிடிக்கல அப்படின்னு சொல்லலை, உடன்படலை அப்படின்றாரு. கரெக்டாக போகுதுன்னா உடன்படலை. சில பேராக்கள் வந்து முரணாக இருக்குது, உடன்படல் நானே, அதனால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே. இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உரையை நான் நிராகரிக்கிறேன்ற வார்த்தையை அவர் சொல்லலை, இத்துடன் முடித்து கொள்கிறேன், கன்க்ளூட் மை ஸ்பீச் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். இது சொன்ன உடனே சபையில் அப்படியே பயங்கரமான சலசலப்பு ஆளுங்கட்சி செய்து. ஆனால் சிஎம் வந்து இதில் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், முதல்ல ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா அவர் தாங்க தலைவர், சொல்கிறா கேட்பாங்க எல்லாரும். அந்த சலசலப்பை அவர் செய்களே சமாதானப்படுத்திட்டார். ஓகே. ஸோ அதில் வந்து அவரை பாராட்டலாம். ஆளுநர் உரை வந்து கடந்த முறையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மொழி நடப்பு செஞ்சார் அவரும் ஒரு முறையும் இந்த மாதிரி பண்ணுறது. பதிலுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா, கெட் அவுட் ரவின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுநர் உரையை வந்து அவர் முடிச்சுட்டு உடனே எந்திச்சு வெளிநடப்பெல்லாம் செய்யலை, உட்காந்துட்டாரு. ஆமாம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஆளுநர் உரை வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஆளுநருடைய புரிதலுக்கு ஏற்றமான மொழியில் இருக்கும். ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ அது சம்திங் எல்லாம் இருக்கும். ஆமாம். வேற்று மொழியில் இருந்துச்சுன்னா அதை வந்து சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவார்னா, தமிழ் மொழியில் வந்து மறுபடியும் அந்த உரையை வந்து இவங்க மொழிபெயர்த்து பேசுவாங்க. இது நடக்கும். இது வரலாறு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குறோம், என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சு. ஓகே. என்ன நடக்கும்னா, இந்த ஆளுநர் உரை வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதாவது இவங்க தமிழில் பேசுகிறாங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னா, முதல் பகுதியும் இறுதி பகுதியுமே பேசி ரெண்டையுமே வாசிச்சுட்டு, இத்துடன் இது வந்து இது முதலதையும் நாங்கள் லாஸ்ட்டையும் வாசிச்சனால இது முழுமையும் அவை குறிப்பில் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி முடிச்சிருவாங்க. ஓகே. இதே மாதிரி தமிழில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போதுமே முதல் லைனு முதல் பேரா லாஸ்ட் பேரா வாசிச்சுட்டு அவை குறிப்பில் சேர்த்துக்கங்கன்னு முடிச்சிருவாங்க. இப்படியே முடிப்பாங்க. ஒரு சில நேரம் இதை டிரான்ஸ்லேட் பண்ணாமலே அவர் பேசிட்டார்ல, அதனால் அவை குறிப்பில் சேர்த்துக்கணும்.
ஆங்கிலத்தில் அதை வாசிக்காமலே தமிழில் மட்டும் வாசிச்சுட்டு இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம இதில் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி இவர் வந்து இப்படி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சபாநாயகர் வர எழுந்துச்சு அவருமே என்ன பண்ணாருன்னா அந்த தமிழில் திருக்குறளை வாச்சு அவரும் பண்ணுறாரு. பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்த பண்ணார். என்ன பண்ணார்னா ஆளுநர் வாசிக்க தவறிய அந்த விஷயங்களையும் நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாசிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து என்ன, நான் 2 ப்ராப்ளம் சொன்னேன். முதல் வந்து இந்த ஆளுநர் வந்து இப்படி எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை, இது ஒரு பிரச்சனை சலசலப்பு ஏற்படுத்துச்சு. 2வது என்னென்னா இந்த சபாநாயகர் வாட்சி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா இந்த மாதிரி மத்திய அரசிட்ட வந்து கணக்கு கேட்க முடியாத அளவுக்கு 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபா வச்சுருக்காங்க, அமௌண்ட் வச்சுருக்காங்க. வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு 50 கோடி ரூபா ஆளுநர் நினச்சா வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு சாவர்கர் மற்றும் கோட்சே அவர்களுக்கு இங்கே சளைத்தவர்கள் இங்கே இல்லை, அவங்களுக்கு சளைத்தவங்க கூட இங்கே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சாவர்கர்னா அது பிஜேபி வந்து அவரை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ ஓகே அவங்கள சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். கோட்ஸே யாரை தூக்கி பிடிக்கிறவங்க அவையில் இருந்தவங்கள அவங்களுக்கு சளைத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப யாரை சொல்கிறன்றது ஒரு கேள்விக்குறி. இது வந்து செகண்ட் ஷாக்கிங் நியூஸு. இது வந்து ஹெட்லைன்ஸு இன்றைக்கி காலிலேருந்து அதான் ஓடிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இதில் வந்து அந்த நீங்கள் கேட்டிங்களே என்கிட்ட அந்த ஆளுநர் உரையில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு, அதில் நிறையா இருந்துச்சு. அது வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள நிவாரண நிதி வந்து கேட்டு கொடுக்கல அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து தமிழ்நாடு உரையில் இருந்துச்சு. 2வது வழக்கம் போல் நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், தமிழக அரசை பாராட்டி எல்லாமே இருக்கும்ல. இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த உரையில் அப்படி இருக்குது அப்படின்னா அதை ஆளுநர் படிக்கணும் அப்படின்றது கிடையாதுல்ல, ஆளுநருடைய வார்த்தை கிடையாதுல்ல. ஆளுநருடைய வார்த்தை கிடையாது. திமுக காரங்க அவங்களுக்கு சாதகமானதை அந்த உரையில் வந்து அவங்க எழுதி இருக்கிறாங்க. அதே ஆளுநர் படிக்கணும் அப்படின்றத அவங்க எப்படி எதிர்பார்க்கலாம் அதை? இல்லை இது வந்து மரபு. இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நான் புரிகிறபடி சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு தான் ஆளுநர் சரிங்களா. ஸோ நான் வந்து அதுக்குன்னு வந்து அவரை கொத்தடிமை மாதிரிலாம் நான் சொல்ல வரல. வாசிக்க கொடுத்துட்டாங்கன்னா வாசிங்க. பட் அவர் வந்து தன்னுடைய இதில் வந்து வாசிக்கும் போது மனசாட்சி கொத்துச்சுன்னா வாசிக்காமல் இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்கெலாம் நம்ம போகலை, அது அவருடைய இது. ஆனால் பொதுவாக வந்து இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் கூட இடையில வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆளுநர் எப்படின்னா இலையை எடுக்கணும், எண்ணிட்டு இருக்கக்கூடாது, எத்தனை இலை எடுப்பேன்னு. அந்த மாதிரி ஆளுநர் உரை கொடுத்தாங்கன்னா படிக்கணும், அதை விட்டு எதை படிப்பேன் எதை படிக்க மாட்டேன் நிராகரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது அவரோட விருப்பம், அவரை தானே படிக்க சொல்கிறீங்க. அவர் தனிப்பட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் படிக்கிறாரு, படிக்கலாட்டி உங்களால் அவரை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆளுநருங்களுக்கு வேணா போராட்டம் பண்ணுங்க. எதுக்குங்க முதல்ல ஹேஷ்டேக் போடுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, அவ்வளோதான் உச்சப்பட்சம். நான் இந்த ஒரு இது பார்த்தேன் இன்னைக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே போட்டு அப்படியே நேராக மோடி அவர்கள்கிட்ட போயிட்டு கேட்க வேண்டியதானே, சார் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால் அவர் அண்ணனா ஐயாவா அவர் உதயநிதி வயசான ஜி ஆமாம் உதயநிதி ஜி அவக்கா ஸ்டேட் மே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எப்போ ஜி வரும் அப்படின்னு போய் அப்படின்னு அந்த டிஷர்ட்டை போட்டு போய் கேட்கணும். அவர் கேட்கும்போது அவங்க அதை கேட்கும்போது தைரியம் இருக்கான்னு அப்புறம் பார்ப்போம். இந்த மட்டருக்குள்ளே வருவோம். இதுதான் வந்து இன்றைக்கி கூட்டத்தொடரில் வந்து நடந்தது சுவாரஸ்யமான விஷயங்கள். இது வந்து 22ஆம் தேதி வரைக்கும் இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சாவர்கர் மேட்டர் சொன்னேன்ல, இந்த விஷயம் வந்து ஆளுநருக்கு புரியாது டக்குன்னு. அதனால் அவர் பக்கத்தில் உதவியாளரை கூப்பிட்டு என்ன பேசினான்னு கேட்கும்போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ண உடனே டக்கு சொல்லி நடந்து போயிடுறாரு. ஓகே. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், போன தடக்க வந்து இதே மாதிரி வெளியே நடந்து போகும்போது ஒருத்தர் கையை காமிச்சு வெளியே போய் கத்துனாரு. இப்போ ஆமாம் பொன்முடி அவர் பாவம் இப்போ இல்லை அங்கே. இந்த முறை யாராவது கத்துனாங்களா? அந்த மாதிரி இந்த முறையெல்லாம் கத்த மாட்டாங்க, அப்படி கத்தலை, யாரும் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. 2வது முதல்வர் வந்து இது நல்லா கையாண்டார் அப்படின்னு நான் சொல்லலாம். முதல்வர் வந்து நாகரிகமாக நடந்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. இது 22ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, பிரதிவாதம் என்ன. இதில் வந்து ஆளுநருடைய இதுக்கு வந்து திமுக எதிர்ப்புலாம் பெருசாக தெரிவிக்கல முதல்வர்லாம். காங்கிரஸ் மட்டும் இந்த கருப்பு கலரில் என்னமோ அந்த பேட்ச் மாதிரி அது வழக்கமாக பண்ணுறது பண்ணாங்க. அது எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க ஆளுநருடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னே. அது அவரோட விருப்பம், அவர் போயிட்டார், அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏதாவது சொன்னால் சென்டரில் பிரச்சனையாகும், சொல்லலைன்னா ஸ்டேட்டில் போய் எதுக்கு நம்ம பிரச்சனை, யார் 9 போவானான்ற மாதிரி பேசிட்டார் அவர். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்ததில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்.
அடுத்து அப்படியே செந்தில் பாலாஜி அவருடைய விஷயத்துக்கு வரும். சம மேட்ரு அதில் தான் நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்த உடனே நான் 2 விஷயத்த வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். பாஜக காரங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலையுடைய பில்லு வந்து அவர் கேட்டார், அதுக்கான ஒரு தண்டனை தான் இது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டு முன்னாடி போய் செல்ஃபி எடுத்து போட்டார், பாத்தியா ஒரு செல்ஃபியோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த 2த்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 கூட காரணமாக இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஆனால் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு போய் ஃபோட்டோ எடுத்து போட்டதை விட அண்ணாமலை வந்து அவர் வந்து என்ன தான் ஸ்டேட் பிரசிடெண்ட் அவர் இல்லைங்களா. ஸோ அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் வரைக்கும் இருந்திருக்கும். மேம் என்ன நிறைய தான் அவர் எடுத்து கொடுத்தாருங்க இன்னைக்கு நினைக்கிறேன். விவரமே எடுத்து கொடுத்தாரு, அவரும் 2 பேரும் நிறைய எடுத்து கொடுத்தாங்க. இன்னுமே இந்த இப்போ புது கேஸ்லன்னு போடல, இவரும் எடுத்து கொடுத்தாரு, அவர் எடுத்து கொடுத்தாரு, 2 பேரும் எடுத்து கொடுத்தாரு. ஓகே. ரெண்டாவது இந்த இப்போ இந்த டாஸ்மார்க்கில் அந்த 10 ரூபாலாம் போட்டாங்க. அதில் சூர்யா இது ரிசைன் பண்ணதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம்ல. இத்தனை நாள் வந்து பெயில் அப்ஜெக்ஷனுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இன்னும் இவர் வந்து மினிஸ்டராக இருக்கிறாரு, இவருக்கு வந்து நீங்கள் பெயில் கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிட்டு அவர் பவரை யூஸ் பண்ணி ஒரு சாட்சியை வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து இத்தனை நாளாக அதை ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு பெயில் அப்ளை பண்ணும்போது இது ஒரு தடையாக வராதுல்ல அந்த இடத்துல. கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு. 2வது விஷயம், இது ஒரு தடை கிடையாது இதுக்கப்புறம் அவங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. தம்பி அசோக் எங்கே? அதான் நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் நான் இதை எப்படி திரும்ப பார்க்குறேன், இந்த எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் இந்த பிரச்சாரத்தில் பூரா இறங்கிடுவாங்க. அண்ணாமலையோ இல்லைன்னா இவர் எடப்பாடி அவர்களோ, யாரோ அண்ணாமலை அவர்களோ எடப்பாடி அவர்களோ 2 பேரும் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக அகேன்ஸ்டாக பண்ணணும்னா? செந்தில் பாலாஜி தான். அங்கே ஜெயிலில் இருக்காரு, இன்னும் மினிஸ்டர் பதவி கூட பறிக்க முடியாமல் இருக்கீங்க, நீங்களாம் என்ன ஆட்சி நடத்தீங்க? அது ஒரு பிரச்சனையாக வரும். ஏங்க திடுத்துப்புன விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு மேலையை போட்டு இப்படி கத்திட்டாரு, என்ன பண்ணுவாங்க அவங்க? பெரிய சிக்கல். இத்தனை வருஷம் அது இவ்வளோ நாள் அமைச்சர் பதவியில் அவர் வச்சிருந்ததே ரொம்ப டேஞ்சர். அவங்க கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே வச்சிருக்காங்க. சிறையில் இருக்கிற ஒருத்தருக்கு இலக்கால 1,00,000 சில்லற சம்பளம், அதுக்கு சம்பளம் வேற. அதையுமே இப்போ இவங்க பாஜக வந்து இப்போ அதை ட்ரெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, பைனாப்பிள் கேசரி இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா, அதை நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சரி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வரி வந்து என்ன அவங்க அப்பா வீட்டு காசா அப்படி இப்படின்னு கேட்டீங்களே, இலக்கால அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களே, அது உங்கள் வீட்டு அப்பா. அவங்க ஆமாம், அது எப்படிங்க நம்மளோட மக்களோட வரி பணம் தானே அவருக்கு. அது எப்படி இலக்கா எல்லாம் அவருக்கு எந்த பணியும் இல்லை, சிறையில் இருந்தவருக்கு மாதம் மாதம் 10 லட்சம் தூக்கி தர முடியுமா? சிறையிலேருந்து கஷ்டப்பட்டு ஏதாவது வெளியில் தான் உழைச்சிருப்பாரு. சிறையிலேருந்து கஷ்டப்பட்டு வேற பெயிலுக்கு தான் அவர் பெயிலே அவரால் வாங்க முடியல. திமுக உடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏதாச்சும் இறங்கினா தான் அவங்கள சரியில்லை அவங்க. ஒரு விஷயம் ஆனால் நான் நோட் பண்ண, நான் வார் ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே அட்வொகேட் அதில். சரிங்களா? பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எத்தனை அட்வொகேட் இருந்து என்ன பிரயோஜனம், மொத்த மனுஷனை வெயிலில் வெளில எடுக்க முடியும். இருக்குதுங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை வேணும்னே பண்ணுறாங்களோன்னு ஒரு பக்கம் டவுட் இருக்குது. இல்லை இதை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் வந்து நேராக போய் ஒரு வேளை ஆஜரானாரோ சரண்டரானே இவருக்கு பெயில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, தம்பி அசோக் அவர்கள் இன்னும் வந்து தலைமறைவாகவே இருக்கிறாரு. அது ஆக்சுவலி இவர் வெளியே ஒரு வேளை தம்பி வெளியே இருக்கும்போது இவர் வெளியே விட்டோம்னா இவர் போய் சாட்சி எங்களை கலைச்சிருவார்ன்ற கண்டி சொல்கிறாங்க. கிடையாது. இவர் வந்து இப்போது கரண்ட் மினிஸ்டராக இருந்தார், அதாவது இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு, இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருக்கு பெயில் கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் போன உடனே சாட்சியெல்லாம் வந்து அவர் அழைச்சிருவார், கூப்பிட்டு வந்து மிரட்டுவார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள. அதனால் நீங்கள் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரீசன். 2வது ரீசன் வந்து தம்பி அசோக் அவர்கள் வந்து இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறாரு, அதனால் நீங்கள் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரீசனாக வச்சாங்க. இது இப்போ ஃபஸ்ட் ரீசன் வந்து இதுவாகிடுச்சு. ஓரளவுக்கு ஜட்ஜஸ் வந்து இதில் கன்வின்ஸ் ஆவாங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா அசோக் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டுருவாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. 80% வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்ன. 2வது இல்லை 80% இல்லை 99% அதுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா மேபி சாட்சியங்களை நீங்கள் சொன்ன மாதிரி அழைச்சி மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருமே இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கான்றது யாருக்குமே இன்னும் சரியாக தெரியல, ஒரு தம்பி அசோக் அவர்கள். இல்லை இவருடைய மனநிலை என்ன இப்போ அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்றதுல வந்து இப்போது தீவிரமாக வந்து இறங்கிட்டாரு. அதற்கான ஒரு முதற்கட்டம் தான் வந்து இந்த பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. சூர்யா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆக்சுவலாக வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க. வேறு எந்த ஒரு மினிஸ்டரும் அவர் இடத்துல இருந்திருந்தால் ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டாங்க.
யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளாக வந்து அவர் மினிஸ்டர் சரிங்களா, அதனால் சிஎம்முடைய சப்போர்ட் ஓரளவுக்கு அவருக்கு இருந்திருக்கும் உள்ளே இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில். பிறகு இலாக்கா வந்து எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் வந்து மினிஸ்டர் தான் அவர். அப்பவும் அவருக்கான ஒரு பவர் இருந்திருக்கும். இப்போ அவர் யார், வெறும் எம்எல்ஏ தானே அவர். அதே எம்எல்ஏ அவர் தொகுதியில் கூட இல்லை, ஜெயிலில் தானே இருக்கிறாரு. மினிஸ்டர்ன்னும் போது உங்களுக்கு ஓவரால் ஸ்டேட் வருது, எம்எல்ஏன்னும் போது உங்களுக்கு தொகுதி மட்டும், அது தொகுதி மட்டும் தானே. உள்ளே இருக்கிற சூப்பரண்டே இப்போ மதிக்கணும்ல. ஸோ இது வந்து எலெக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன் நான். ஒருவேளை நீங்கள் அப்படியும் பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். அந்த பிரச்சாரத்தில் தேவையில்லாத மேபி எல்லாமே இருக்கலாம். ஆனால் 2 பேர் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க தேர்தல் பேஸில் தான் அது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது நம்மளால். ஸோ இவருடைய ஜாமீன் வந்து இப்போ இது ராஜினாமா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹியரிங் எப்போ அவருக்கு தெரியல, மேபி கம்மிங் வீக்கில் தான் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இவர் வெளியே வரும்போது அண்ணன் அவர் உள்ள பேர் வரும் முடியும். ஆமாம் அடுத்து அண்ணே இல்லை எப்படி இருக்கணும், இவர் அப்படி வெளில வருவார், இவர் கேட்டு உள்ள என்ட்ரி ஆவார். ஓகேண்ணே பார்த்து போயிட்டு வாண்ணே, என் கோட்டம் போயிட்டு அடுத்த காலத்தில் சந்திப்புன்ற மாதிரி போயிடுவார் நினைக்கிறேன். அடுத்து வர லிஸ்ட்டில் இவர் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அடுத்து அவரா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அவரோட அந்த இதெல்லாம் படித்தேன், ரொம்ப விரிவாக பேசுவோம், அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அது. சரிங்க சூர்யா, நன்றி. நன்றி.